ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் லோ காம்படிஷன் உள்ள ஒரு 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட் பார்ப்போம். ஸோ இந்த 5 வெப்சைட்டுமே வந்து நீங்கள் அட்லீஸ்ட் இதில் ஒரு 2வது உங்களுக்கு புதுசானதாக இருக்கும். ஓகேயா? ஸோ ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் வந்து நீங்கள் 2 வகையான ஆட்கள் இருக்கிறீங்க. ஒன்று வந்து பிகினர்ஸ், இன்னொன்று வந்து எக்ஸ்பர்ட். அதே மாதிரி தேவை உள்ள ஆட்கள் 2 பேர் இருக்கிறீங்க. முதலாவது வந்து நீங்கள் ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள், அல்லது உங்களுக்கு கிடைக்கிற டைமில் நீங்கள் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள். ஸோ இந்த ஃபுல் டைம் பார்ட் டைம் ஒர்க்கர்ஸில் வந்து பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறாக்கள் தயவு செய்து வந்து நீங்கள் கண்டினியூஸாக ஆர்டர் வரணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. அப்படி நினைச்சிங்கன்னா நீங்கள் அந்த பிளாட்ஃபார்மில் கண்டினியூஸாக இருக்கலாம். ஒரு எம்ப்ளாயரை மட்டும் நீங்கள் சரியாக பிடிப்பீங்கன்னு சொன்னால் சரி. ஓகே, அவர் இப்போ அதையும் சேவிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இப்போ டேட்டா என்ட்ரினோடு சொன்னால் அதுக்கு நீங்கள் புது புது எம்ப்ளாயர் தான் தேடணும். பட் நீங்கள் ஒரு யூடியூப் தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த யூடியூப் சேனலோட ஓனர் வந்து அதை உங்களுக்கு கண்டினியூஸாக தருவார். ஒரு ஸ்டபிள் எமௌண்ட்டில் உங்களுக்கு கிரியேஷன் நல்லா இருக்கும்னு நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஸோ அங்கே வந்து புது புது ஓர்டர்ஸ் வரணும்னு நினைக்க வேணாம். ஆனால் இன்னும் ஒரு சேவிஸ் இருக்குது. ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணக்கூடாது. நீங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆர்டர் வந்தால் நீங்கள் ஓகே பண்ணுவீங்க, 2 ஆர்டர் வந்தால் ஹேண்டில் பண்ணுவீங்க, 10 ஆர்டர் வந்தால் ஒரு நாளைக்கு ஏன்னா நீங்கள் டெவலப் ஆகணும்னு செய்கிறீங்க. அப்போ 10 ஆர்டர் வந்தால் அதில் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன்கள் வரும். நீங்கள் ஏர்லியாக செய்தது 10 20 ஆகும். அப்போ இந்த கான்செப்ட் வரணும், நீங்கள் கட்டாயமாக டீமாக ஒர்க் பண்ணணும். ஓகே, அப்படி இல்லைன்னா ஒரு கம்பெனி ரிலேட்டடாக ஒரு கம்பெனி மாதிரி உங்களை பில்டப் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஏன்னா நீங்கள் இதில் பாருங்கள், ஃப்ரீலான்சர் வெப்சைட்ஸில் நிறைய கம்பெனிகள் தான் அதில் இருக்குது. அந்த கம்பெனிஸ் என்ன செய்யுதுன்னா நிறைய அவங்களுக்கான சர்வீஸ்களை இது பண்ணிவிட்டு அதில் அந்த ஒர்க் பண்ணுற ஆக்களை கொஞ்சம் டீமை சேர்த்து எடுத்துகிட்டு அவங்களுக்கு அந்த சர்வீஸை பிரித்து கொடுக்குது. இப்படி இந்தியாவில் ஸ்ரீலங்காவில் நிறைய பேர் அப்படி செய்கிறாங்க. ஸோ அப்படி தேவை இருக்கிறார்கள் நீங்கள் அப்படியும் கம்ப்ளீட் பண்ணலாம். பார்ட் டைமாக ஒர்க் பண்ணாலும் தயவு செய்து இப்படியான புது புது கஸ்டமரை நீங்கள் கண்டினியூஸாக கெதர் பண்ணணுன்னு நீங்கள் இன்றைக்கும் வேணாமா. அப்படி இல்லைனா உங்களோட கண்ட்ரோலுக்கு இருக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அப்படி வெப்சைட்டே நீங்கள் தெரிவு செய்யணும். ஏன்னா இந்த பிட் பண்ணுற வெப்சைட்டுகள், அதாவது அங்கே சர்வீஸ் அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த சர்வீஸை வந்து நீங்கள் பிட் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த சர்வீஸுக்கு நான் இந்த சர்வீஸை செய்து தரேன்னு. பட் வந்து நீங்கள் ஒரு ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த ப்ரொஃபைலுக்கு விசிட்டர்ஸை கொண்டு வந்து அதன் மூலமாக உங்களுக்கு ஆர்டர் கிடைக்கிறனா அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஆகும். நீங்கள் ஆர்டர்ஸை உங்களால் கண்ட்ரோல் பண்ணே இல்லாது. அப்படின்னா நீங்கள் ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் சரியாக ஒர்க் பண்ணுறன்னு சொன்னால் சரி. அதே மாதிரி மைக்ரோ ஃப்ரீலான்ஸ், மேக்ரோ ஃப்ரீலான்ஸ் என்னன்னாலும் பிரச்சனை இல்லை. ஒர்க்கை வந்து ஹை அக்யூரஸியாக செய்து கொடுங்க. அதே மாதிரி பிகினர்ஸ் வந்து உங்களுக்கு எதில் நீங்கள் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் உள்ள ஆக்களும் பிகினர்ஸாக இருப்பீங்க. அதே மாதிரி இல்லை நான் ஃப்ரீலான்சரில் எந்த வேலையும் பண்ணுவேன்னு சொன்னால் அவங்களும் நீங்கள் பிகினர்ஸாக இருப்பீங்க. உங்களுக்கு நான் ஃப்ரீலான்சர்னு ஒரு கான்செப்ட் ஒன்று வச்சிருக்கிறோம். அந்த வெப்சைட்டில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோவில் அந்த 5 வெப்சைட்டையும் எப்படி என்னென்ன வெப்சைட் என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். லோ காம்படிஷன் உள்ள பெஸ்ட் 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட். இதில் முதலாவது உங்களுக்கு ஃப்ரீலான்சர்னால் என்னென்னு தெரியணும். ஆல்ரெடி தெரிஞ்சாக்களுக்கு ஓகே. அப்படி இல்லைன்னா நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க என்னென்னா, வென் அண்ட் இண்டிவிஜுவல் ஒர்க்ஸ் இண்டிபெண்ட்லி ஒன் அ ப்ரொஜெக்ட் பேசிஸ். அதாவது ஃப்ரீலான்சர்னால் அந்த பேரில் இருக்குது. உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீடம். ஓகே, இது வந்து ஒரு யாரோட கண்ட்ரோலும் இல்லாமல் ஒரு ரிஸ்ட்ரிக்ஷனுக்குள்ளே இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை இண்டிபெண்ட்டாக நீங்கள் ப்ரொஜெக்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லாமல் ஒரு கான்செப்ட்டுக்கு நான் சொல்கிறேன். கண்ட்ராக்டிங் தியர் சர்வீஸ் டு கிளைண்ட்ஸ் ராதர் தென் பீயிங் எம்ப்ளாய்டு பை ஒரு கம்பெனி, சிங்கிள் கம்பெனி. ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா கம்பெனிக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கும், அது ஒரு தனிப்பட்ட நபருக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிற வெப்சைட்டில் நாசாவெலாம் ஹையர் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்ஸும் இருக்குது. ஓகே, ஃப்ரீலான்சர் ஆஃபன் ஒர்க் ஒன்று ஷார்ட் டேர்ம் அல்லது டெம்பரரி அண்ட் ஓன் ஹவர்ஸ் அண்ட் கேன் ஒர்க் ஃப்ரம் எனிவே. நீங்கள் வேர்ல்டில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் அதை இது பண்ணலாம். ஏன்னா இந்த கம்பெனிஸில் பாருங்கள், ஒரு நிறுவனம் தன்னோட வேலையை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு, அந்த எக்யூரஸியாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஹை டாப் லெவல் பெர்ஃபார்மன்ஸ் உள்ள பெர்ஃபார்மர் வேணும். அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கள வந்து இப்படி ஆன்லைனில் ஹையர் பண்ணுற அவங்களுக்கு சேர்ந்து. அப்போ தான் காம்படிஷன் வந்து நிறைய கூட இருக்குது. அந்த காம்படிஷனில் இருந்து ஒரு பெஸ்ட்டான பர்சனை இவங்க தெரிவு செய்யலாம். இப்போ ஒரு குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே ஃபிசிக்கலாக ஒர்க் பண்ணுறோன்னா நம்ம குறிப்பிட்ட நாட்டுக்குள்ளே பண்ணலாம். இது ஃபாரினில் வெளிநாட்டிலேருந்து எப்படி நம்ம ஒரு ஆளை ஹையர் பண்ணுறேன். இப்போ நமக்கு தெரியலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ண போகிறீங்க. அந்த வீடியோ எடிட்டிங்கை பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மிஸ்டர் பீஸ்ட்டோட வீடியோ எடிட் பண்ணி கொடுக்குறாரு, அவரை நீங்கள் ஹையர் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க. பட் வந்து உங்களால் முடியாது. உங்களால் ஹையர் பண்ண முடியாது. ஏன்னா அவரை வந்து காஸ்ட் கூட இருக்கும், நிறைய இதுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு சொல்லி. அப்போ அவரை ஹையர் பண்ணுறதுக்கு அவர் எப்படின்னா ஆன்லைனில் ஃப்ரீலான்சராக இருப்பார்னா அது சாத்தியப்படும்.
அப்படி இல்லாமல் அவர் பிசிக்கலாக மிஸ்டர் பீஸ்ட் ஆஃபீஸில் போய் ஒர்க் பண்ணுவார்னு ஒரு சொன்னால் நம்மளால் ஹையர் பண்ணே இல்லை. அப்போ ஃப்ரீலான்ஸிங் என்ன பண்ணும்னா அப்படி டொப்பான ஒர்க்கர்ஸை வந்து எங்களோட ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாமா பண்ணும். ஓகே, இண்டிபெண்ட் கான்ட்ராக்டர், ப்ரொஜெக்ட் பேஸ் ஒர்க், ஃப்ளெக்சிபிள் ஒர்க் எக்ரிமெண்ட்ஸ், அதே மாதிரி வெரைட்டி ஆஃப் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஓகே, இப்போ நீங்கள் பேங்கில் மட்டும் இல்லாமல் நீங்கள் வெரைட்டி ஆஃப் கான்செப்ட் உள்ள சேவிஸ் ப்ராடக்ட் கம்பெனி அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் ஃப்ளெக்சிபிலிட்டி இது எல்லாமே உங்களோட கண்ட்ரோலில் இருக்குமா. ஸோ அதனால் ஃப்ரீலான்சராக நீங்கள் ஒர்க் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு ஏதாவது ஒரு துறையில் வந்து உங்களுக்கு கட்டாயமாக என்னென்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஆர்வம் ஒன்று இருக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதுக்கு நீங்கள் இது பண்ணுறன்னு சொன்னால் நீங்கள் இப்படியான ஒரு ஒர்க் ஃப்ரீலான்சிங் ஒர்க் ஒன்று தெரிவு செய்யணும். அது நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ஆகினாலும் சரி, அல்லது ஒரு கம்பெனிக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுறனாலும் சரி, நீங்கள் எப்படி அதை வந்து ஆன்லைனில் கொண்டு வர மாதிரி இருக்கணும். அதே மாதிரி அந்த 5 பெஸ்ட் வெப்சைட்ஸும் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னால் நாங்கள் வந்து ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை எக்ஸஸ் பண்ணக்கூடிய நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்டுகள். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை, எந்த ஒரு கண்ட்ரோல், ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. ஓகே, ஒர்க் தேடுவனுங்கிற கான்செப்ட் இல்லை, கம்ப்யூட்டர் தான் இருக்கணுன்னு இல்லை. பாருங்கள், இதில் செகண்ட் ஏர்னிங் ரிசீவ் பண்ணிக்கிற $160. அதே மாதிரி நீங்கள் சிலங்கிழமை இந்தியா, துபாய், சவுதி, அதே மாதிரி ஏனைய கண்ட்ரிஸ்களில் இருக்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நல்ல சூட்டபிளான ஏர்னிங்ஸ் இங்கே இருக்குது. மொபைலில் மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணுற ஏர்னிங்ஸ் பாருங்கள். இந்த வெப்சைட்லாம் 10-15 வருஷமாக பிஸ்னஸில் இருக்காங்க. இவர் வந்து 12வது வித்ரோவல், அதே போல் ஃபாரினர்ஸோட ஏர்னிங்ஸ், அதே மாதிரி இவங்க ரூபியா லேர்ன் பண்ணுறாங்க. காப்பி பேஸ்ட் வெப்சைட் படிப்போம், அது $235. 17வது வித்ரோவல், $70 வித்ரோவல், மொபைலில் ஃபோனில் ஒர்க் பண்ணது. 12வது வித்ரோவல் 12,000. அதே மாதிரி €17, 11வது வித்ரோவல் 2 வெப்சைட்டில் ஒர்க் பண்ணி மொபைல் ஒர்க்கர். இப்படி வந்து எக்கச்சக்கமான 2500க்கும் மேற்பட்ட ப்ரூஃப்ஸ்கள் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி எங்களோட கிளாஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், ஏஐ இன்கம், ஃப்ரீலான்சிங், இப்படியான கான்செப்ட்டும் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். அதோடு சேர்த்து 100 மில்லியன் LKRக்கு மேலே எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. 5+ இயர்ஸாக பிஸ்னஸில் இருக்கிறோம். ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்தே நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஜாப்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ் அதே மாதிரி பார்ட் டைம் ஃபுல் டைமாக நீங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஏர்ன் பண்ணலாம். உங்களோட ஓன் இன்கம் யாரும் பொஸ் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தட்டாக 100% ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் ஒர்க் பண்ணுறதா தான் இருக்குமா. ஸோ இந்த கான்செப்டை அதே மாதிரி பின் பண்ணி வச்சுக்க. ஒரு 31 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் 5 இயர்ஸாக ரன் பண்ணோமே, அந்த 5 இயர்ஸாக ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதை நாங்கள் இங்கே தொகுத்து வச்சுருக்கிறோம். ஸோ அதை நீங்கள் இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே போல் நாங்கள் ஷேர் பண்ணுற இந்த கான்செப்ட் எல்லாத்தையுமே ஒரு வாட்ஸ்அப்லேயும் ஷேர் பண்ணுறோம். ஸோ வாட்ஸ்அப் குரூப்லேயும் இந்த ஏர்னிங் ப்ரூஃப்ஸ்கள் ஷேர் பண்ணுவோம், செக் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த எக்ஸஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் கண்டெக்ட் எல்லாமே இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி டிக்டாக் பயோலையும் இது பின் பண்ணி வச்சிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், மென்ஷன் பண்ணிருக்கிறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இது லிங்க்குக்கு ரீடிரெக்ட் ஆகும். இங்கே எல்லா சோஷியல் மீடியா லிங்க்ஸும் இருக்கும், அந்தந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கு ரீடிரெக்ட் ஆகும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் எக்ஸஸ், வாட்ஸ்அப் குரூப் எக்ஸஸ், எங்களோட சோஷியல் மீடியாஸில் நாங்கள் ஷேர் பண்ணுற மணி மேக்கிங் ரிலேட்டடான கான்செப்ட் உள்ளதெல்லாம் ஒரு கைடான PDF எக்ஸஸ். அதே மாதிரி கோர்சஸ் ஸ்ரீலங்கா இல்லாமல் நீங்கள் இந்தியா, துபாய் அங்கே இருக்கீங்கன்னு சொன்னால் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் 1 2 3 இருக்குது, கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணாலும் எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயும் ஷோ ஆகிரும், இங்கேயும் செக் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம், யூடியூப், அதே மாதிரி ஃபேஸ்புக் வாரா. ஸோ அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இமேஜஸில் நான் ஷேர் பண்ணியிருக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும், அதிலேருந்து செக் பண்ணலாம். வீடியோஸில் யூசர்கிட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோ ஷேர் ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு 3 மினிட்ல ஷேர் பண்ணிருக்கிற வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள் நாங்கள் இங்கே ஷேர் பண்ணுறோம், மணி மேக்கிங் சம்மந்தமானது. அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது, பிளேலிஸ்ட்டில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப், நீங்கள் ஆன்லைன் மணி மேக்கிங், எமது பாடநெறியில் எவ்வாறான வேலையை அனுப்புகிற கான்செப்டில் இருக்குது, அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண அது கிளாஸஸ் ஜாயின் பண்ணுற இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் கண்டெக்டில் நான் மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, நம்ம கான்செப்ட்டுக்கு போவோம். ஸோ நம்ம பெஸ்ட்டாக 5 ஃப்ரீலான்ஸ் வெப்சைட்டில் முதலாவது வெப்சைட் பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு வெப்சைட் வந்து
இந்த லிஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீலான்சர்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு இது பண்ணுறேன். ஒர்க்கனா WORKENA ஒர்க்கனா. ஓகே, இது வந்து ஃபைன் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஒன்று ஒர்க்கனா. இங்கே வந்து 25,000 ப்ராஜெக்ட்ஸுக்கு மேலே எவ்ரி மந்த் போஸ்ட் ஆகுது. இது கன்செப்ட். நான் இது சொல்ல போகிற எல்லா இதுவுமே கன்செப்ட் வேறு. அதாவது இங்கே வந்து ஜாப் போஸ்ட் பண்ணுவாங்க, அதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குமா. ஓகே ரைட். இதில் என்னென்ன கான்செப்ட், நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. வந்துட்டு இதில் 3 ரோ மார்க் இருக்கும். இதில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. ஐ வாண்ட் டு ஒர்க்கை கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ப்ளோர் த ப்ரொஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இங்கே வந்து ஜாப்ஸ் ஷோ ஆகும். இங்கே பாருங்கள், ஐஜி இன்ஸ்டாகிராம் போஸ்ட். ஐ ஹோப் யூ ஆர் குட். ஸோ இதை அவங்க எப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வீடியோ பி-ரோல் வித் சப்டைட்டில் 1 to 6 ஸ்லைட்ஸ் கேஆர்சோல் அண்ட் 1 to 7 ஸ்லைட் கேஆர்சோல். இதெல்லாம் வந்து என்ன செய்யணுமா, அவங்க வந்து இது பண்ணணுமா. அதே மாதிரி அந்த இவங்க என்ன இதுக்கு உங்களுக்கு செய்து தரணுங்கிற டீட்டெயிலாக இதில் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி இதில் என்ன கண்டென்ட் க்ரியேஷன், டேட்டா என்ட்ரி, ரிமோட் டேட்டா என்ட்ரி. இப்போ அவருக்கு $15, டிஜிட்டல் டிலம்மா, டேட்டா என்ட்ரி, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ், சீக்கிங் பவர்ட் வீடியோ கிரியேட்டர், டேட்டா என்ட்ரி, பிஸ்னஸ் ஆட்டோமேஷன். ஸோ இப்படி வந்து நிறைய ப்ராஜெக்ட் வந்து இங்கே ஷோ. வெப் டெவலப்பர், ஹைலி மோட்டிவேட்டட் டேட்டா என்ட்ரி அசிஸ்டன்ஸ், ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டர், ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் டு போர்த்துகீஸ் சேர்வே டிரான்ஸ்லேட்டர், ப்ரொஃபஷனல் டிரான்ஸ்லேட்டர். அதே போல் ஃப்ரீலான்ஸ் ஆன்லைன் இங்கிலீஷ் இன்ஸ்ட்ரக்டர். இப்படி வந்து நிறைய டைப் ஆஃப் ஒர்க் இருக்கும். இங்கே நீங்கள் அதை பிட் பண்ணுறதா, இந்த ஜாப்ஸுக்கு வந்து நீங்கள் பிளேஸை பிட் நோடு இதை நான் இந்த கம்ப்ளீட் பண்ணி தருவேன், அதை நீங்கள் இது பண்ணணும். பிட் பண்ணக்குள்ளே உங்களால் இந்த ஜாப் கம்ப்ளீட் பண்ணி 7 மணி இது பண்ணணும். அதே மாதிரி இந்த கம்பெட்டிட்டர்ஸுக்குள்ளே நிறைய பேர் பிட் பண்ணுவாங்களே, அவங்களுக்குள்ளே நீங்கள் எப்படி பிட் பண்ணணும்னு சொல்லணும். இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் நாங்கள் ஃப்ரீலான்ஸில் ஒரு பாடம் படிக்குமே, அதிலெல்லாம் பிட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் படிப்போம். நான் வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ChatGPT யூஸ் பண்ணிட்டு அந்த பிட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபார்மட் ஒன்று கெதர் பண்ணிவிட்டு அதே மாதிரி இது பண்ணுங்கள். அதே மாதிரி பிட்டிங்கில் ஃபர்ஸ்ட் 1-2 சென்டென்ஸை வந்து ஹுக்கை அங்கே ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு வந்து அவர் ரீட் பண்ணுமா. அதே மாதிரி ஏர்லியாகவே பிட் பண்ணிடுங்க. நீங்கள் உங்களோட ஏர்லியாக பிட் பண்ணக்குள்ள அவருக்கு இது பண்ணணும். அதே மாதிரி அவர் எக்ஸ்பெக்டேஷனை, அதாவது சைக்காலஜிக்கலாக அவரை கவர் பண்ணுற மாதிரி அந்த பிட் இருக்கணுமா, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, நான் சொல்ல போகிறது எல்லாமே இப்படியான கான்செப்ட் தானே. ஓகேயா, ரைட். ஃப்ரீலான்சர் மெப், ரெண்டாவது ஃப்ரீலான்சர் மெப்பா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்ரி 9,200 ஜாப்ஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்ப்ஸ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபேமஸான கம்பெனிஸ் வந்து இங்கே இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஹை ட்ரஸ்டபுளான வெப்சைட் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் இந்த லெஃப்ட் சைடில் 3 மார்க்கை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ப்ரொஜெக்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இந்த ப்ரொஜெக்டில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து சீனியர் கோஸ்ட் கண்ட்ரோலர், பெஸ்ட் எம்ப்ளாயர், அதே போல் டேட்டா சயின்டிஸ்ட், டொயோட்டா ஓனர்ஸ், ஹையுண்டாய் ஓனர்ஸ், வெஹிக்கிள் ஓனர்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த ஜாப்ஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டெஸ்ட் மேனேஜர்ஸ், சாஃப்ட்வேர் டெவலப்பர். ஸோ இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப் ஷோ ஆகும். உங்களோட இந்த அஷ்யூர் க்ளவுட் ஸ்பெஷல், ரிமோட் சிஸ்டம் ஆர்கிடெக்ட். ஸோ இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. இது உங்களோட ஸ்கில்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இது பண்ணிங்கன்னா சரி. நீங்கள் அந்த ஸ்கில்லை இங்கேயே நீங்கள் தேடலாம். டேட்டா என்ட்ரி தான் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் டேட்டா என்ட்ரின்னு சொல்லி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ரிலேட்டடான ஜாப்ஸுகள் இருந்தால் அங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். அதையும் நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம். ஃப்ரீலான்சர் மெப்பா. நெக்ஸ்ட் வந்து ஹப்ஸ்டாஃப் டேலண்ட். இதுவும் வந்து ஒரு பெஸ்ட் கம்பெனி. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய எம்ப்ளாயிஸ், அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ், நிறைய வெரைட்டி ஆஃப் இது இருக்குது. நீங்கள் பாருங்கள், இதில் வந்து டேட்டா என்ட்ரி, எக்ஸல், அதே மாதிரி PDF கன்வர்சேஷன், இப்படின்னு நிறைய ஜாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. அது நீங்கள் இது பண்ணலாம். இங்கே ப்ரௌஸ் ஜாப்பை கிளிக் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் இங்கே ஜாப் ஷோ ஆகும். மார்க்கெட்டிங் அசோசியேட், ஹையரிங், கோலிங் ரெப்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட், இன்சூரன்ஸ், CSR, ரியல் எஸ்டேட், லேன் இன்ஜினியர். அதே மாதிரி ரிமோட் பொசிஷன், ஷோர்ட் டைம் ஜிக் ஆப்பர்ச்சுனிட்டி, ஷோர்ட் டைம் அது ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் அசிஸ்டன்ட், வர்ச்சுவல் அசிஸ்டன்ட், SEO ஸ்பெஷலிஸ்ட், அக்கௌண்டன்ட், புக் கீப்பர், இப்படின்னு வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் ஹப்ஸ் ஸ்டாஃப் டாஸ்க்குன்னு ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. இதுலேயும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்கள் தேவையானாக்கள். சில டாஸ்க்குகள் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கான்செப்ட் இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அசைன்மெண்ட் சில டாஸ்க்குகளில் இப்போ டெவலப்மெண்ட், கண்டென்ட் ரைட்டிங் அப்படின்னு சொல்லி சில கான்செப்டில் இது பண்ணும். அதையும் நீங்கள் இதில் கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா. தேவையானவர்கள் கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, ரைட். அடுத்தது வந்து கொலாப்ட்ரி. ஸோ இதுவும் பெஸ்ட் கம்பெனி. இதெல்லாம் வந்து நாசா, வோல்ஸ்வேகன்,
அதே மாதிரி பீட்டர்சன் இப்படியான கம்பெனிஸ்கள் இதில் இருந்து ஆட்களை ஹையர் பண்ணுறாங்க. ஓகே ரைட், பாருங்கள், இது மெடிக்கல் ரைட்டர், சயின்டிஃபிக் எடிட்டர், இப்படி கொஞ்சம் அட்வான்ஸான ஆட்கள் இதில் இருப்பாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதில் ஜாப்ஸ் ப்ராஜெக்ட்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ப்ராஜெக்ட்ஸுகள் ஷோ ஆகும். அதுக்கு வந்து உங்களோட ஸ்கில்லுக்கு சூட்டபிளான ப்ராஜெக்டுகள் ஷோ ஆகிறதுக்கு நீங்கள் வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இதில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஜாப்ஸ்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் பாருங்கள், chemist of formulate benchmark fragrant need a food and beverage scientist. கொஞ்சம் எல்லாமே அட்வான்ஸான ஆட்கள் தான் இருக்குது. டேட்டா கன்சல்டிங், ரைட்டர் ரிவ்யூ, ஹை குவாலிட்டி ஃபுல் எக்ஸாம் ஸ்டைல், ரைட்டிங் கன்செப்டில் அப்படி ஒவ்வொரு இதுலேயும் கேட்டகரியிலையும் நிறைய டைப் ஆஃப் ப்ராஜெக்ட் ஷோ ஆகும். அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கொள்ளலாம், அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்து வந்து ஃப்ரீலான்சர். இதே நம்மளுடைய கிளாஸில் இருக்கிற சப்ஜெக்ட் தான். இப்படியே பாருங்கள், பிடிஎஃப் மோடிஃபிகேஷன், யூகே டிரான்ஸ்போர்ட். அதே மாதிரி இதில் வந்து நீங்கள் கண்டெஸ்ட்டும் வைப்பாங்க. கண்டெஸ்ட்டும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். டேட்டா என்ட்ரி செய்யலாம். அதே மாதிரி லோகோ டிசைன், டீஃபேக் ஆக்ஷன், அதே மாதிரி இமேஜ் அப்லோட் பண்ணுறது, ப்ரெஸ்ட் ஆஃப் இமேஜ் அப்லோட். ஐ நீட் இமேஜ் அப்லோட் ஃபார் மை ஸ்டோர் ஃபார் ஸ்மால் நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஒரு 60 ப்ராடக்ட்ஸ் இமேஜை வந்து இங்கே அப்லோட் பண்ணுவான் $18. இந்த வரைக்கு லோகோ, ஃப்ரீலான்சர் மார்க்கெட் பிளேஸ், லோகோ ஒன்று டிசைன் பண்ணி சப்மிட் பண்ணால் இதில் செலக்ட் ஆகிறாங்களுக்கு $116 பே பண்ணுவாங்க. இப்படி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஜாப் ஷோ ஆகும். இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது சம்மந்தமான ஃபுல் டீட்டெயில்ஸை கிளாஸில் நீங்கள் படித்து கொள்ளலாமா? ஓகே ரைட். அடுத்தது வந்து நீங்கள் ஃப்ரீலான்சரில் நீங்கள் இந்த நம்ம ஒர்க் பண்ணுறதை விட்டு வேறு ஏதாவது ஜாப் செய்யலாமான்னா எஸ். மணி மேக் பண்ணலாமான்னா எஸ், மேக் பண்ணலாம். எப்படின்னு ஒரு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஒரு சோஷியல் மீடியா ஒன்று வச்சுருக்கிறீங்க. அந்த சோஷியல் மீடியாவை க்ரோத் பண்ணணும், இல்லாட்டி மணி மேக் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்டோர் உண்டு. அதாவது நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க, அமேசானுக்கோ அல்லது வேறு எதுக்கோ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுறீங்கன்னு ஒரு சொன்னால், உங்களுக்கு என்ன ஒர்க்னு ஒரு சொன்னால் நீங்கள் அதை க்ரியேட் பண்ணிட்டு இங்கே வந்து என்ன பண்ணலான்னா, என்கிட்ட இப்படி ஒரு அஃபிலியேட் வெப்சைட் இருக்குது, எனக்கு வந்து சேல்ஸ் வேணும், இதுக்கு யாரும் நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா இங்கே நிறைய பேரும் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வருவாங்க. நல்ல டேலண்டான ஆக்கள்லாம் வருவாங்க. அவங்க கன்ஃபார்மாக உங்களுக்கு சேல்ஸ் எடுத்து தருவாங்க. நீங்கள் சொல்கிறது அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட கன்வர்சேஷன் உங்களுக்கு இருக்கணும். அவங்களோட பழைய ஒர்க் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்தீங்கன்னா நீங்களும் குயிக்காக இதில் வந்து க்ரோத் ஆகலாம் உங்களோட அந்த சைட் பிஸ்னஸில். அப்போ நீங்கள் இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் காசை கொடுத்தீங்கன்னா அவங்க டைமுக்கு டைம் அந்த வேலையை செய்து தருவாங்க. அதை நீங்கள் இது பண்ணலாம். வீடியோ ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ரன் பண்ணி வீடியோ எடிட் பண்ணால் இவங்களை ஹையர் பண்ணி அவங்களுக்கு வீடியோ கொடுத்தீங்கன்னா அவங்க எடிட் பண்ணி தருவாங்க. நீங்கள் அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்படி உங்களோட சைட்லேருந்து நீங்கள் எம்ப்ளாயராக மாதிரி மணி மேக் பண்ணி கொள்ளலாம். ஓகேயா ரைட். ஸோ கிளாஸஸில் ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணணுங்கிறாங்க, கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட ஏர்னிங்ஸை செக் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் எல்லாமே ரிஸ்க் ஃப்ரீ வெப்சைட் தான், எந்த ஒரு இதுவும் இல்லை. இதில் நீங்கள் படிக்கிறது ஒரே கான்செப்ட், ஒரு காப்பி பேஸ்ட் வெப்சைட் ஒன்று தான் படிப்பேன். அது தொடர்ந்து வர 5 வெப்சைட்டும் அதே கான்செப்ட் உள்ளதாக இருக்கும். அப்போ ஈஸியாக நீங்கள் பிக்கப் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். தேவையான நாட்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ.